ஆகஸ்ட் 1 வெள்ளிக்கிழமை அதிகாலையில் நான் விழிக்கும் போது இன்னும் உம்மண்டையில் இருக்கிறேன். சங்கீதம் 139:18. கிறிஸ்து நமக்குள் வாசம் பண்ணுவாரானால் நிச்சயமாகவே ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய பிரசன்னத்திற்குள் உற்சாகமாய் நாம் கடந்து செல்ல முடியும். நான் உங்களோடு இருப்பேன் என்று கர்த்தர் தம்முடைய பிரசன்னத்தை நமக்கு வாக்களித்திருக்கிறார் அல்லவா? வேதத்தில் பல வாக்குத்தத்தங்கள் நமக்கு இருந்தாலும், தேவ பிரசன்னத்தை குறித்த பல பிரசங்கங்களை கேட்டிருந்தாலும், நம்முடைய வாழ்க்கையிலே ஏனோ பல வேளைகளில் அவர் நம்மோடு இருப்பதை நம்மால் உணர முடிவதில்லை. வெறுமையும் தனிமையும் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. மனுஷராலும் கர்த்தராலும் கைவிடப்பட்டது போல உணர்கிறோம். தேவ பிரசன்னத்தை எப்பொழுதும் நம்மோடு காத்துக்கொள்வதற்கு அதிகாலை வேளையில் எழும்பும் போதே கர்த்தருடைய பிரசன்னத்தின் எதிர்பார்ப்போடு எழ வேண்டும் என்பதே முதலாவது ஆலோசனை. கர்த்தரை கனப்படுத்தி உங்கள் புதிய நாளின் முதல் பகுதியை அவருக்கு கொடுங்கள். அதிகாலையில் அவருடைய பிரசன்னத்தை தேடி வாஞ்சித்து அவருடைய மகிமையால் நிரப்பப்படுவீர்களானால் அந்த நாள் முழுவதும் கர்த்தர் உங்களோடு இருப்பதை உணர்வீர்கள். அந்த நாளின் சகல போராட்டங்களையும் பிரச்சனைகளையும் சந்திப்பதற்கு வேண்டிய தேவபலனை பெற்றுக் கொள்வீர்கள். அதிகாலை எழும்பும் போதே இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களிகூர்ந்து மகிழக்கடவோம் என்று உற்சாகத்தோடு சொல்லுங்கள். கர்த்தரை மகிமைப்படுத்தவும் தேவ பிரசன்னத்தோடு பெரிய காரியங்களை செய்யவும் கர்த்தர் கொடுத்திருக்கிற வாய்ப்புகளுக்காக அவரை துதியுங்கள். கர்த்தர் சொல்லுகிறார், என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன். அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். நீதிமொழிகள் 8:17. என்னை சிநேகிக்கிறவர்கள் மெய்ப்பொருளை சுதந்திரிக்கும்படிக்கும் அவருடைய களஞ்சியங்களை நான் நிரப்பும்படிக்கும் அவர்களை நீதியின் வழியிலும் நியாய பாதைகளுக்குள்ளும் நடத்துகிறேன். நீதிமொழிகள் 8:20-21. ஒரு முறை நான் தனிமையாயிருந்து ஜெபிப்பதற்காக திருப்பத்தூர் சென்றிருந்தேன். அங்கே பொழுது விடுகிற சமயத்திலே என் அறைக்கு வெளியே ஏராளமான குருவிகளின் சத்தத்தை கேட்டு மெதுவாக கதவை திறந்து பார்த்தேன். என் அறைக்கு வெளியே ஒரு விளக்கு எரிந்ததினால் இரவிலே ஏராளமான ஈசல்கள் வந்து விழுந்து கிடந்தன. அதை பார்த்த குருவிகள் ஆனந்தமாய் சத்தமிட்டு கொண்டே அவற்றை உண்டன. அவை அவற்றை உண்டு சென்ற பின்பு சிறிது நேரத்தில் வேறு சில குருவிகள் வந்தன. அந்த குருவிகளுக்கோ எந்த உணவும் கிடைக்கவில்லை. தாமதமாக வந்ததால் அவைகளுக்கு உணவு கிடைக்காததைக் கண்டு அவைகளை பார்த்து பரிதபித்தேன். இஸ்ரவேல் ஜனங்களுக்காக மன்னாவை பொழிந்த ஆண்டவர் அதை அதிகாலையிலே தான் சேகரிக்க வேண்டும் என்று சொன்னார். தேவ பிள்ளைகளே, அதிகாலையிலே எழுந்து மன்னாவை சேகரிக்கிறவர்களால் மட்டுமே தேவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்து மகிழ முடியும். கர்த்தாவே, காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர். காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். சங்கீதம் 5:3.